வெல்கம் டு கமலிகா குக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மேங்கோ குல்ஃபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பாதாமோட க்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன், 150 கிராம் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மேங்கோ பல்ப் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேனில் 1 லிட்டர் பாலை ஊற்றிக்கலாம். ஹை ஃப்ளேமில் பால் சுண்டுற வரைக்கும் காய வைக்கணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. பாலோட குவான்டிட்டியும் கம்மியாக இருக்குது. சைடில் வந்திருக்க பாலாடையெல்லாம் பால்லே எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற பாதாம், க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கு அப்புறமா மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், பால் ஆறுனதுக்கு அப்புறம் தான் மேங்கோ பல்ப் ஆட் பண்ணணும், இல்லைன்னா பால் திரிஞ்சிடும். இப்போ யம்மியான குல்ஃபி ரெடி. இதில் எந்தவித கலரும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. இதை உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு எத்தனை தடவை வேணாலும் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஐஸ்கிரீமை ஃப்ரீசரில் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நான் இப்போ மோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் மோல்டு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் உள்ள டம்ளரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேங்கோ குல்ஃபி ரெடி. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.